ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனலில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் குல்கந்த். இந்த நெல்லிக்காய் குல்கந்த் எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இதனால் எங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறையவே நன்மைகள் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நெல்லிக்காய் குல்கந்தோட நன்மைகள், குல்கந்த் எப்படி பர்ஃபெக்டாக வரணும், இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெல்லிக்காயில் எவ்வளோ சத்து இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை சொல்லவே முடியாது. இந்த நெல்லிக்காய் குல்கந்த் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குல்கந்த் பண்ணுறதுக்கு அம்மா 1.5 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாங்க. பொதுவாக நெல்லிக்காய் எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு இது ஈஸியாகவே கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவிக்கிட்டாங்க. அடுத்து ஒரு சாஸ்பேனில் 6 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிட்டாங்க. ஆறு கப் வெல்லம் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து நல்ல கனமான வாணலி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய நேரம் ஆகும் வேக வைக்கிறதுக்கு, கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது. ஏற்கனவே துருகி வச்சிருந்த நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே அளவு நெல்லிக்காய் தான் எங்க வீட்லயும் வாங்கி குல்கந்து ரெடி பண்ணிக்குவோம். அந்த அளவு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அப்பப்ப மூடி போட்டு தண்ணி வத்துற அளவுக்கு வேக விடுங்க. அப்பப்ப கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடியில தண்ணி தேங்கிருக்கா இல்ல தண்ணி வத்திருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே நேரத்துல உங்களுக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேம்ல மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நெல்லிக்காய் நல்லா வேகிறதுக்கு. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது தண்ணி நல்லா வத்தி இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல காய்ச்சி வச்சிருந்த வெல்லப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்கலாமா இல்ல பனங்கற்கண்டு சேர்க்கலாமான்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். நாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்க ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனா இந்த வெல்லம் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும், இது ஹெல்த்தியாவும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி எப்படி மீடியம் ஃப்ளேம்ல மெயின்டைன் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுனால அந்த தண்ணியும் வத்துற அளவுக்கு நம்ம வேக விடணும். தண்ணிய சுத்தமா நம்ம வத்த விடணும். அப்படினாதான் நமக்கு நீண்ட நாள் கெடாம இருக்கும். தண்ணி நல்லா 60% வத்தின பிறகு 1 கப்பு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருந்த பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தாதான் நம்மளுக்கு பேரிச்சம்பழத்துல இருக்கிற இனிப்புத்தன்மை கீழே இறங்கும். இந்த நெல்லிக்காய் குல்கந்த் பண்றதுலயே இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், நிறைய நேரம் எடுக்கும். அடிக்கடி கீழே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கீழே ஏதாவது தண்ணி தங்கி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம பண்ணி ஆகணும். ஆனா உங்களுக்கு எண்ட் ரிசல்ட், உங்களுக்கு கடைசியில கிடைக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் குல்கந்த் நீங்க சாப்பிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆரோக்கிய நன்மைகளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடியில சுத்தமா தண்ணி இல்ல. இப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆற வரைக்கும் நல்லா காய விடுங்க. நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் தேன் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த நெல்லிக்காய் குல்கந்த் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 3 மந்த்ஸ் 3 மாசம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கெட்டே போகாது. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வாணலியில கிண்டிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி வத்தாம இருந்தாலோ, இல்லைன்னா ஈரப்பதத்தோட நம்ம உருண்டை பிடிச்சாலோ இந்த நெல்லிக்காய் குல்கந்த் கெட்டு போக நிறையவே வாய்ப்புண்டுங்க. அதனால தான் நம்ம ஈரப்பதம் இதுல இருக்கவே கூடாதுன்னு சொல்றோம். இப்ப அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து உருண்டை பிடிச்சுக்கோங்க. எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த குல்கந்த் டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த ஒரு உருண்டை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே காலையில நம்ம வெறும் வயித்தோட சாப்பிடலாம். இந்த ஒரு உருண்டையே போதும் எல்லாத்துக்கும் டெய்லி சாப்பிடுறதுக்கு. இதை டெய்லி நாங்க சாப்பிட்டதுனால நாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு ரொம்பவே முடி கொட்டிக்கிட்டு இருந்ததுங்க. அதனால இதை நான் டெய்லி காலையில வெறும் வயித்துல ஒரு உருண்டை சாப்பிட ஆரம்பிச்சேன். ஒரு வாரம் தான் எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. அப்புறமா எங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பித்த உடம்பு, இதை சாப்பிட்டதுனால அவங்களுக்கும் நன்மையா இருந்துச்சு. தலை சுத்துற பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறமா பசி இல்லாம இருக்கிறது எல்லாமே சரியா போச்சு. இதை நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம், பட் காலையில வெறும் வயித்துல எடுக்கிறது வந்து ரொம்ப பெட்டர். உங்களுக்கு நிறைய நன்மைகள் தரும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த நெல்லிக்காய் குல்கந்த் வந்து சுகர் பேஷண்ட்டை தவிர எல்லாரும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நெல்லிக்காயை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் குல்கந்த் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் என்ன அனுபவிச்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபிஸோட அடுத்தடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த குல்கந்த் டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம்.